ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாறி தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க. செவ்வாழை ஒன்று எடுத்துக்கிட்டேன். டெய்லி வாழைப்பழம் எடுத்துக்க மாட்டேங்க. என்றைக்காச்சும் பழம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஈடுகட்டுறதுனால ஏதாவது பழம் எடுத்துப்பேன். மதியம் டெய்லியும் வந்து வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். 2 நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிப்பேன். ஒரு நாளைக்கு நான் அப்படியே சாப்பிடுவேன். நான் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு சப்போட்டா, அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டே ஃபைபர் இருக்குது நிறைய. அதனால் கொய்யா வந்து டெய்லியும் சேர்த்துக்கணும். அதனால் வந்து பேரிக்காய் எடுத்துக்கிட்டேன். நிறைய நீர் சத்து இருக்குது இந்த பேரிக்காவில். நார்மல் பேரிக்காயோட இந்த பேரிக்காய் ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. கொஞ்சம் விலையும் கூடுவேன், ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுதான் நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகாமல் இயற்கையான முறை இது மாதிரி சத்தார்ந்து சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட உடலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது, சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ரொம்ப ஆரோக்கியமாக லைஃப் நம்ம வாழலாம். இதெல்லாம் சிம்பிளாக தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 2 முந்திரி, 2 பாதாம், ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் போது அது தப்பு இல்லை. நிறைய அளவுக்கு மாரி சாப்பிட்டா தான் அது வந்து நம்ம வந்து உடம்புக்கு கொலஸ்ட்ரால் இது மாதிரி அளவாக எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போத்துலேயே எடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான லைஃப்பை நம்ம வாழலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வீட்டிலே நல்லா நிழலே உலர்த்திடுவேன். ஏன்னா இந்த கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இப்போ சம்மர் சீசனுக்கு வந்து மோர் குடிக்கும்போது இந்த பவுட்ரு கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டு குடிக்கும்போது நம்ம தலைமுடிக்கும் நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரத்தத்தில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுவோம் இந்த கருவேப்பிலை. அதனால் உடம்புக்கு சேர்த்துக்கும்போது நிறைய ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக அந்த கருவேப்பிலையை வந்து அதிகமாக கடையில் கொடுப்பாங்கல்ல, அதை கீழே போடாமல் நம்ம வாஷ் பண்ணி காய வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி பொடியில் சேர்த்துக்கலாம். அதனால் வந்து அதோடைய நுனி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கிள்ளிடுங்க. அது வந்து கருப்பாகிடும் ட்ரை ஆகும்போது. அதனால் பெரிய பெரிய இலையை மட்டும் காய வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். நிழலில் காய வச்சிங்கன்னா. அடுத்து வாங்க நம்ம வந்து மதியம் என்ன சமையல் பார்க்கலாம். லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னா பீட்ரூட் பொரியல், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் நிற்பட்டினேன். முருங்கைக்காய் சாம்பார் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தண்ணியை வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். மற்ற காயோட முருங்கைக்காய் சாம்பார் மட்டும் இது மாதிரி நீங்கள் வச்சிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். எப்பவுமே நாங்கள் எங்கள் முருங்கைக்காய் சாம்பார் மட்டும் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். நல்லா வாசனை அதிகமாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தளட விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணி செய்யும் போதே நான் பாத்திரத்தில் மாற்றும் போதே லஞ்சு கொஞ்சம் கப்பில் போட்டு வச்சுட்டேன். வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சூப்பராக இருந்தது முருங்கைக்காய் சாம்பாருக்கும். அதுக்கும் நான் சாப்பாடு கொஞ்சமாக தானே எடுத்துப்பேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சமாக தான் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து லஞ்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கிறேன். இதில் போட்டு கொஞ்சம் மீறும் போது அது மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். சாப்பாடெலாம் போட்டாச்சு. 2 கப்பு சாதம், 1 கப்பு குழம்பு, 1 கப்பு வந்து பொரியல் வச்சாச்சு. இது வந்து பார்க்க கொஞ்சம் பெரிய கப்பு மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்ன கப்பு தான். அவங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக மாதிரி தெரியும். அதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு எதெல்லாம் கொடுத்தோணும். வீட்டில் வந்து பழம் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா காலையிலே வந்து நைட்டே வந்து காராமணி ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி சுண்டல் தான். இன்றைக்கி அந்த பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு நான் சுண்டல் சாப்பிடுவேன். அதோட மதியம் இந்த சாதம் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்ருவேன். இப்போ தான் என்னோடய இது போகுது வெயிட் லாஸ். இப்போ வந்து நான் காராமணி நைட்டு ஊற போட்டுருந்தேன், இல்லை வேக வச்சு தாளிச்சிட்டேன். அதாவது ஆயில் அதிகமாக போடாமல் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கம்மியாக இருக்கும்போது வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவே அவங்களுக்கு 11 மணிக்கு சுண்டல் சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் சுண்டல் எடுத்தாச்சு. இப்போ தண்ணி பாட்டிலு, ஸ்பூனு அவங்களுக்கும் நட்ஸ் வச்சுட்டேன், ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் இன்னும் லஞ்சு டுடே போச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக பிடிச்சா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்